ஆரோக்கியமான பீர்க்கங்காய் தொகையில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்களா? அதுக்கு நான் ஒரு முழு நீள பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதில் தலைப்பகுதியும் அந்த அடிப்பகுதியும் வெட்டிட்டு நல்ல தோலோடைய மெல்லிசாக ஸ்லேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஸ்லேஸ் பண்ணி எடுத்தாச்சு. கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. புளியும் போட்டு நல்லா வறுத்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காய் அதை சேர்த்துட்டு அதில் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை. அதை அப்படியே மூடி வச்சு வேக வச்சாலே வெந்துடும். நல்லா வதக்கிடலாம். முதல்ல வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் வேக வச்சா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு, சுருங்கி வந்துருச்சு பாருங்கள் பீர்க்கங்காய். அவ்வளவுதான். இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வதக்கி விட்டுக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறவப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அவ்வளவுதான். இப்போ நமக்கு இது சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பீர்க்கங்காய் தொகையல் ரெடி.